மீட்பின் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவினால் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். வேத வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும், உங்கள் அறிவு கண்களை திறக்கும். ஜெபம் தேவனிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தையும், ஒரு அற்புதத்தையும், ஒரு பதிலையும் உங்களுக்கு கொண்டு வரும். எப்பொழுதும் வேதத்தை வாசிப்பதும் அதற்கு கீழ்ப்படிவதும் எல்லா சூழ்நிலையிலும் பரலோக பிதாவை கிறிஸ்து இயேசு வழியாய் தேடுவதுமே உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள். 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2025 ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட போது வரும் காலங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தின் முடிவு காலங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுதே பவுல் அப்போஸ்தலர்களுக்கு இந்த மாபெரும் எச்சரிக்கும் செய்தியை போதிக்கும்படி செய்திருக்கிறார். ஆகவே பிசாசுக்களின் உபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுடைய உபதேசங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்டவைகள் எங்கும் பரவி இருப்பதை நீங்கள் உலகமெல்லாம் பார்க்கலாம். மதத்தின் பெயரால ஒருவரோடு அடித்து கொள்ளுவதும், மதத்தின் பெயரால தீவிரவாதிகளாக மாறி தேவ ஜனங்களை இதோ அழிப்பதும். இன்னைக்கு சூடானில் ஒரு வருஷத்துக்கும் லட்சக்கணக்கான பேரை அந்த சூடானில் இருக்கிற தீவிரவாத இஸ்லாமிய தீவிரவாத குழுவினர் ஒவ்வொரு சபைகளுக்குள்ள போய் நூற்றுக்கணக்கான பேரை சுட்டு தள்ளுவது, குழந்தைகளை கற்பழிப்பது, இத்தனை பெரிய மிருகத்தனமான செயல்களை அந்த சாத்தானுடைய கூட்டங்கள் செய்வதை நீங்கள் காணலாம். இதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேத வசனத்தை பொய்யாய் சொல்லுவது, மாய்மாலமாய் சொல்லுவது, பித்தலாட்டமாய் சொல்லுவது, வேத வசனத்தையே போதிக்காமல் சுயமே பல காரியங்களை, சுய பெருமைகளை, சுய தாளந்துகளை சொல்லிவிடுவது, குறி சொல்லும் தீர்க்கதரிசிகளாக, சாஸ்திரம் சொல்லும் தீர்க்கதரிசிகளாக, ஜோசிக்காரர்களாக கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நுழைந்து விடுவது. இப்படிப்பட்ட கேடுகளும் கூட ஆத்ம கொலைபாதகர்கள் தான். ஆமாம் அன்பானவர்களே, இந்த நாளில் ஆசீர்வாதம், அற்புதம், அபிஷேகம் என்ற பெயருக்குத்தான் சபைகளில் முக்கிய இடம். ஆனால் வாழ்வளிக்கும் வார்த்தைகளை இன்றைக்கு ஜனங்கள் செவி கொடுத்து கேட்பது கிடையாது. அப்படிப்பட்ட தருணங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய சத்தியத்தை பற்றி திரும்பவும் திரும்பவும் அடித்து நொறுக்கி சீர்திருத்தி சத்திய வார்த்தைகளை தேவன் ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளும் புகுத்தி கொண்டே வருவார். ஆகவே நண்பானவர்களே, மாய்மாலமான என்ற உலக சூழ்நிலைகளை கண்டு அவள் விசுவாசத்தை விற்று ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என் ஜீவனை நான் தருவேன், என் தேவனால் ஆகாத எதுவுமே இல்லை என்ற அந்த உறுதியான விசுவாசத்தில் நீங்கள் அனுதினமும் பற்றுதலாயிருங்கள். மாய்மாலங்கள் பெருகும், அது உலக முடிவினுடைய அடையாளம். பித்தலாட்டங்கள் பெருகும், கள்ள உபதேசங்கள் பெருகும், இதோ வஞ்சிக்கும் போதனைகள் பெருகும், தீவிரவாதிகளுடைய மாய்மாலங்கள்லாம் வெளிப்படும். இதெல்லாம் உலகத்தின் முடிவின் அடையாளங்கள். ஆனாலும் சத்தியம் வசனம் என்றைக்குமே ஜெயிக்கும். சாத்தானுடைய அத்தனை தந்திரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்கி கொண்டே வருவார். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டே வருவார். அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ள ஜனங்களாக, தேவனுடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுத்தவர்களாக நீங்களும் நாமும் மாற வேண்டும். அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, உலகத்தின் முடிவு காலங்களை நீர் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அன்றைக்கே அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி கிறிஸ்தவ சபைகளுக்கும் அந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லும்படி செய்திருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிற போதனைகளை விற்று விலக, மாய்மால பித்தலாட்டங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளின்
வேஷங்களை விட்டு விலக இப்படி ஜனங்களுக்கு ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அழியாத சத்தியத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உணர்த்துவிப்பீராக ராஜா. சபைகளிலெல்லாம் இப்படி வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற சபைகள் எழும்பும்படி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற வாஞ்சை வரும்படி செய்யுங்க. அதை எதிர்த்து நிற்க வைக்கிற சாத்தானுடைய எல்லா வெளி வேஷங்களை நிர்மூலப்படுத்துகிறோம் இயேசு நாமத்தினால. வேத வசனத்தை தேவனே உயர்த்தும் விசுவாச கூட்டங்கள் சபைகள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.